வணக்கம். சேனல் 24 தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். சென்னை சைதாப்பேட்டை அனுஷியா மண்டபத்தில் வண்ணார் அமைப்புகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மத்திய சங்கம், சலவை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், ரோஸ் அமைப்பு, திருக்குறிப்பு தொண்டர் பேரவை, தமிழ்நாடு வண்ணார் மக்கள் பொதுநல சங்கம், அனைத்து வண்ணார் பொதுநல சங்கம் ஆகிய சங்கங்களின் கூட்டுக் கூட்டம் சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முக்கிய நோக்கமாக கல்வி, அரசியல் உள்ளிட்டவற்றில் முன்னேற்றம் பெறும் வகையில் வண்ணார் சமுதாயத்தை பட்டியல் இனத்தில் சேர்க்குமாறு தமிழக அரசு வலியுறுத்தப்பட்டது. இதில் பேரவைத் தலைவர் சேலம் டி பாலு, பொதுச் செயலாளர் ஜி எஸ் அண்ணாமலை, பொருளாளர் பி மாசிலாமணி, கொள்கை பரப்பு செயலாளர் ஏ கே தனபால், வி காளிதாஸ், மாநில செயலாளர் திருவொற்றியூர் எஸ் தனசேகரன், குன்றத்தூர் ரமேஷ், காஞ்சிபுரம் வெங்கடேசன், மணி, சி மோகன் பாபு, சங்கர், சைதை, எஸ் ஆர் ராமு, எம் கோதண்டம், அமலதாஸ், சுரேஷ் பாபு, உதயசங்கர், விஜயன், சி ராஜா, மத்திய சங்க தலைவர் எம் ராமமூர்த்தி, பொதுச் செயலாளர் எம் என் சுப்பிரமணி, சம்பத்குமார், சேலம் நாகராஜ், திருவள்ளூர் வெங்கடேசன், முனுசாமி, வண்ணத்தார் கா தேவராஜன், தேனி தமிழ்ச்செல்வன், ரோஸ் அமைப்பு ஆர் தங்கவேல், பி கே பிரதாப், எஸ் சகாதேவன், கே சுப்பிரமணி, திருக்குறிப்பு தொண்டர் பேரவை சு துரை, உடுமலை கே செல்வராஜ், தமிழ்நாடு வண்ணார் பொதுநல சங்கம் தலைவர் ஆர் ராமமூர்த்தி, ஜி ஜெய்சங்கர், பி ராஜமாணிக்கம், அனைத்து வண்ணார் சமூகம் கே இ கருப்பையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டத்தில் வண்ணார்கள் பட்டியல் ஜாதியில் உள்ளனர். மத்திய அரசின் 1976 பட்டியல் மற்றும் பழங்குடியினர் சட்ட திருத்தத்தின்படி வண்ணார்களை பட்டியல் இனமாக மாநிலம் முழுவதும் விரிவு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு சலவை தொழிலாளர் பேரவையினுடைய மாநில தலைவர் சேலம் பாலு இங்கு அனுஷியா மண்டபத்திலே அனைத்து வண்ணார் சமுதாயத்தினுடைய இயக்கங்கள் ஒன்றாக தமிழ்நாடு சலவை தொழிலாளர் பேரவை, தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மத்திய சங்கம், தமிழ்நாடு முன்னேற்ற சங்கம், ரோஸ் அமைப்பு, திருக்குறிப்பு தொண்டர் பேரவை மற்றும் அனைத்து வண்ணார் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இங்க ஒரு கூட்டமைப்பாக இன்று கூடியிருக்கிறோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக 1976 ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஒரு ஜாதி ஒரு மாநிலத்திலே ஒரு பகுதியிலே பட்டியல் இனமாக இருந்தால் அதை மாநிலம் முழுவதும் விரிவு பண்ணி கொள்ளலாம் என்கின்ற அந்த சரத்தை அமுல்படுத்த வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலும் செங்கோட்டை தாலுகாவிலும் வண்ணார்கள் பட்டியல் இனமாக இருக்கிறார்கள். அதனால் அந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி வண்ணார்கள் அனைவரையும் தமிழக மாநிலம் முழுவதும் பட்டியல் இனமாக விரிவு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். சென்ற வாரம் நடந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையர் தலைமையில் நடந்த கூட்டத்திலே ஒரு அமைப்புக்கு ஒருவர் மட்டும் வர வேண்டும் என்று கூறிவிட்டு ஒரு அமைப்பை மட்டும் பல பேரை அனுமதித்தார்கள். அது எங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு நிலையாக இருக்கிறது. அதனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையர் சரியான முறையிலே அனைத்து அமைப்புகளுக்கும் சரியான முறையிலே அழைப்புதல் கொடுத்து அனைவருடைய கருத்துக்களையும் பெற்று பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு என்று கூறிவிட்டு ஜாதி பெயர் மாற்றம் என்கிற ஒரு நிலையை எடுப்பது சரியாக இருக்காது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைத்து அமைப்புகளும் ஒருமித்த கருத்தாக நாங்கள் கூறியிருக்கிறோம். எங்களுக்கு தேவை பட்டியலின விரிவாக்கமே தவிர வேற எதுவும் இல்லை. பட்டியலின விரிவாக்கம் பெற்றாலே பல சலுகைகள் எங்களுக்கு தானாகவே வந்துவிடும். அது தொழில் முன்னேற்றம், இடஒதுக்கீட்டுல முக்கியத்துவம், கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்திலையுமே நாங்கள் உயர்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்பதை விரிவாக நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.